நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருக்கலாம். நாம் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். நாளிலே நாம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போம். அந்த விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய விசுவாசத்தினாலே அவன் எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டான், அவன் எப்படி தன் சரி சுகத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்க போறோம். முதலாவது, விசுவாசம் என்பது நம் வைக்கிற விசுவாசம் இரண்டு. அது வந்து அடிப்படை விசுவாசம், அதாவது கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவரே ரட்சகர், அவரே நம் பாவங்களுக்காக மரித்து விசுவாசிப்பது, அவர் ஒருவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிப்பது அடிப்படை. இந்த விசுவாசத்திலே நாம் எல்லோரும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள். இந்த அடிப்படை விசுவாசத்திலே எல்லோரும் நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்றும், அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்றும், அவருடைய ரத்தத்தால் என்றும், அவரே தேவன் என்றும், அவரே தேவனுடைய குமாரன் நாம் விசுவாசிக்கிறபடியினாலே அடி விசுவாசத்திலே நாம் ஜெயம் பெற்று இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆனால் அதிலே இரண்டாவது வரை, அதாவது இரண்டாவது நடைமுறை விசுவாசம். கர்த்தர் நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் நடைமுறை விசுவாசம் என்பது நம் அன்றாட தேவைகள், நம் சரீரத்துக்கு உரிய தேவைகள், நோய்கள், வியாதிகள், பொருளாதாரங்கள், இவைகளெல்லாம் சீர்படுத்துவதற்கு, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம் தேவன் மேல் வைக்கின்ற விசுவாசம் இருக்குது. அதான் அன்றாட விசுவாசம் அல்லது நடைமுறை விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நாம் ஜெயம் பெற்று இருக்கிறோம். ஆனால் நடைமுறை விசுவாசம், அதாவது தினந்தோறும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நாம் கடந்து போகின்ற இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே கடந்து போகிற இந்த வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, நம்முடைய நோய்கள் நீங்க, நம்முடைய வியாதிகள் நீங்க, நம்முடைய பிசாசின் கிரியை நம்ம விட்டு அகன்றுவாங்க, நம்மை பெற்றுக்கொள்ள, நம் பொருளாதார தேவைகளை சந்திக்கப்பட, நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, நல்ல ஒரு சமாதான தேவன் நமக்கு கிடைக்கிட, இவை எல்லாம் இதெல்லாம் நடைமுறை விசுவாசம். இதைதான் நாம் தவறுகிறோம். இதுலதான் நாம் தவறுகிறோம். அநேக சின்ன சின்ன காரியத்திலே விசுவாசிங்க, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை, நடைமுறை காரியத்தை விசுவாசிக்க முடியும். உதாரணமாக, இப்போ ஒரு குடும்பத்திற்கு நாளைய தினத்திலே ஒரு 1000 ரூபாய் தேவைப்படும் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதை நாம் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். 1000 ரூபாய் தானே, கர்த்தர் நமக்கு கொடுப்பான், கர்த்தர் நமக்கு கொடுப்பான் என்று விசுவாசிக்கிறோம். அதனால நாம் அதுக்கு முயற்சி செய்கிறோம், அதை பெற்றுக் கொள்கிறோம். இதே இன்னொரு ரகம். அதே மறுநாளே 20,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறால், நாம் முதலாவது வைத்த விசுவாசத்தின் அளவு 100. இந்த இரண்டாவது வைக்கிற நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ஒரு 50% இருக்கும், அல்லது 80% இருக்கும். ஏனென்றால் இந்த தொகை வந்து அதிகம். நினைப்பது 20,000 என்பதாலே அந்த விசுவாசத்திலே நாம் கொஞ்சம் தளர்கிறோம். இது நாம் அந்த விசுவாசம் இருக்கலாம், அது விசுவாசத்தினால குறைந்து கொண்டு போகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று. ஆண்டவரை தேடுகின்ற நமக்கு நிச்சயம் பலன் கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது. அல்லது இப்படி எடுத்துக்கொள்வோம், சில சகோதரருக்கோ அல்லது சகோதரிக்கோ ஒரு சின்ன
தலைவலியை நீங்கும் என்று விசுவாசிக்கிறோம், செபித்து புசிக்கிறோம், செபிக்கிறோம், தலைவலி போயிடும் என்று விசுவாசிக்கிறோம். தலைவலி நிச்சயமாகவே போகுது. ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்கிறார். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுள். அதே சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு கட்டி வச்சுக்கலாம், சரீரிலே எங்கேயாவது கைகளிலே கால்களிலே ஒரு கட்டி வந்திருந்தால் அது இப்பொழுதே அது நீங்கும். 100% விசுவாசிக்க முடியவில்லை. காரியத்துக்கு ஏற்றபடி விசுவாசம் மாறிக்கொண்டு வருகிறது. சிறிய காரியமானால் 100% விசுவாசம், பெரிய காரியமானால் 50% விசுவாசம். இப்படி இல்லை. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையிலே கர்த்தாதி கர்த்தர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், உங்களை என்னை உண்டாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அவரால வேதம் சொல்லுகிறது, அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே என்று பரிசுத்த வேதாகமம் இப்படியாக நமக்கு உரைக்கின்றது. நம் தேவனுக்கு சின்ன காரியமானாலும் சரி அல்லது பெரிய காரியமானாலும் சரி, அது உதவி செய்வது லேசான காரியம். பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது நம் கர்த்தாதி கர்த்தருக்கு லேசான காரியம். அது சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி, அது செய்வதற்கு தேவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், வானத்தை பூமியுமே உண்டாக்கினவர். எவ்வளவு ஒரு பெரிய தெய்வம் அல்லவா நாம் அவரை பெற்றுகிறோம். நமக்காக அவர் ரத்தம் சிந்தி ரத்தத்தினாலே கிரைத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசம் அதை நாம் வைக்கின்ற விசுவாசம் ஒன்று அடிப்படை விசுவாசத்தை நாம் விசுவாசிக்க கொஞ்சம் நம்ம தயக்கமாக இருக்குது. அந்த காரியம் நடந்தாலும் சரி இல்லது அது நடக்காம நம்ம 2 மாசம் வருது. அதாவது தன்மையை குறித்து லேசான நிச்சயம் விசுவாசிக்கிறோம். அதே அந்த காரியம் அதிகமான ஒரு தன்மையை கொண்டிருந்தால் அதனை விசுவாசிப்பதை கொஞ்சம் தலைகிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் புறஜாதி மனுஷன். அவன் 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே அவன் தன் வேலைக்காரனுக்கு இருந்த வியாதியை அவன் சுத்தப்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை கண்டு தேவனே சாட்சி கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன், மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாக இருந்து கொடிய வேதனை பெறுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாறி சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமான். எனக்கு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் அப்படிப்பட்ட விசுவாசத்தை காண வேண்டிய மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரோ புறம்பே இருந்து தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, இஸ்ரவேலிலே இயேசு இந்த உலகத்திலே மாம்சமாக அந்த நாட்களிலே 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
வேலைக்காரன் எப்படி நீ வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டார், வா நீங்க வரணும்னு சொல்ல வேண்டிக்கிறான். நான் வந்து அவனை சுகமாக்குறேன். என்ன பண்ணலாம், மனதுருவத்தையும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவரை அண்டிக் கொள்கிற யார் வாக்கியவான்கள். நூற்றுக்கு அதிபதி அவனோட புரட்சியாளர். தடையில்லை. அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் பலன் கொடுப்பார், நீதி செய்வார், உதவி செய்வார். எந்த சாதியாக புரட்சியாக இருந்தாலும் சரி, சரி, அவரை இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை அவனே செய்யவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், நிச்சயமாக. ஆனால் நம்மளாலே பரிசுத்தமாக வாழ முடியாது. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று சொல்றது. அந்த எப்படியாவது அதை உதவி அதெல்லாம் ஒருவனை பூரணப்படுத்தாது. அல்லது என்ன பண்ண, பலி செலுத்துறோம். ஆடு வெட்டி, மாடு வெட்டி, கோழி வெட்டி என்ன பண்ண, பலி செலுத்துறோம். அப்படியாவது நிம்மதியா இல்லை. அப்பவும் நிம்மதி கிடைக்கவில்லை. ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதே நானே வழியும் சத்தியமா ஜீவமா இருக்கிறேன்னு சொன்னாரே. இயேசு கிறிஸ்துவை அண்டி உன் பாவங்களை மன்னிக்க வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே பரலோகத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நீ விசுவாசித்தாலே போதும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். குற்றம் மனசாட்சி உனக்கு வராது. நல்ல மனசாட்சி வர நீ பரிசுத்தமான உலகத்திலே ஜீவிக்கலாம். ஹல்லேலூயா. அதாங்க நம்ம தேவனுடைய வெரி ஸ்பெஷாலிட்டி கேரக்டர். பரிசுத்த 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 மன்னிக்கிற தெய்வம், நேசிக்கிற தெய்வம். நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. தேவன் சொல்றார், நீ நீதிமான், நீ நீதிமான், நீதிமான் தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய 1 பேதுரு 24 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்த நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவே முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. ஆனால் சாக போகிற அந்த ஆத்மா எனக்காக ஒவ்வொருத்த சிந்தனபடியாலே நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நீதிமான்கள். இந்த உலகம் சொல்லும் நீ பாவி, இந்த உலகம் சொல்லும் நீ குற்றவாளி, இந்த உலகம் சொல்லும் நீ குற்றவாளி என்று. ஆனால் தேவன் சொல்றார், நீ நீதிமான். என்னை விசுவாசிக்கின்றாயா, நீ நீதிமான். நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, கொலையோ குற்றமோ விபச்சாரமோ வேசித்தனமோ பொய்யோ களவோ யூதம் அதிகாரம் சொல்லப்பட்ட 10 கற்பனை விரோதமாக செய்யப்பட்ட பாவங்களோ மீறுதல்களோ அக்கிரம் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நீ விசுவாசிக்கிறபடினாலே உன் அக்கிரம் நீங்கிட்ட, உன் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது, நிவர்த்தியாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அன்றைக்கு 12 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இன்று கோடி கணக்கில். எதனால் அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க? அது உண்மையுள்ள மதம். மதம் சொல்வதை விட அது உண்மையுள்ள தேவன். கிறிஸ்துவுக்கு மதம் எல்லாம் முக்கியம். இந்துவோ முஸ்லிமோ புரட்சியாளர் யாரெல்லாம் முக்கியம் இல்லை. அவரை நேசிக்கின்ற நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. கேட்கக்கூடிய அருமையான சகோதரனை சகோதரி, இந்துவாக இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருவரே சொன்னார், மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல சகல எந்த பாவமும் சரி
பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார அவர் யாரும் வற்புறுத்தவில்லை, பிதா அவர் வற்புறுத்தவில்லை, அவர் வற்புறுத்தவில்லை. இயேசு தம்மை தாமே கூட எதற்காக? நம்மளை விட்டுக் கொள்வதற்காக, நம்ம ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக. மனிதன் சேதனமாய் தோட்டத்தை தேவனை விட்டு அவன் போனது. தேவனை விட்டு அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து போயிடுச்சு. அது ஒரு மரணம். பிற்பாடு சரீரத்திலே ஒரு மரணம் உண்டாயிற்று. 2 விதமான மரணம் மனிதனுக்கு. உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்தால் அது மாம்ச மரணம். உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிந்தால் அது ஆவிக்குரிய மரணம். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் டெத். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருக்கிறாங்க. தேவனிடத்துல கனெக்ஷன், there is no connection, கனெக்ஷனே இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவனோடு உறவாட வேண்டும். தேவன் விசுவாசம் வேண்டும். வேண்டிக்கிறான். இயேசு இப்ப சொல்றாரு, நம்ம தான் சுகமாக்க வேண்டும். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க வர்றதுக்கு நான் உனக்கு பார்த்தேன், என்ன பண்ண, நான் உனக்கு பெரிய ஆள் இல்லை இயேசுப்பா. நீங்க நீயே தேவகுமார். நீ யாரு? நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ மனுஷ ரூபத்தில் இருக்கிற தேவன். இந்த உலகத்தை உண்டாக்கிறவர். காற்றையும் மலைகளின் இருட்டையும் உண்ட கனிமங்களையும் மனுஷன் நீங்க வரக்கூடாது ஆண்டவரே. ஆனால் நான் அறிவேன், நீ இந்த உலகத்தை வார்த்தையால படைத்தி, நீ இந்த உலகத்தை விடுபடுத்துங்க வார்த்தையால படைத்து, மனிதனை வார்த்தையால படைத்து. மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் முதலாவது தேவன் சொன்னார் அல்லவா, நம்மை போலவே நாம் மனுஷன் உருவாக்க வார்த்தை சொல்லிதான் மனிதன் படைக்கிறான். ஆச்சரியப்படுறான். அவன் திரும்பி சொல்றாரு, இப்படி விசுவாசத்தை இஸ்ரவேலரே உங்கள் வணங்கா கழுது சங்களை, இப்படி விசுவாசத்தை உங்ககிட்ட கூட இல்லையப்பா. அவர் புரட்சாதி சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொஸ்தமாவன் என்று சொல்லி. அவ பாருங்க, அவன் அந்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து, அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து, அவன் சொல்லுகிறபடினாலே அவனை விசுவாசத்தின்படியே சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்நாளுகளிலே வேலைக்கான சொஸ்தமாவான். அந்த விசுவாசம் கண்டவரால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்தால் சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சுகம் நீங்கும். வியாதிகள் மறையும், பிசாசுகள் ஓடும். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து அவர் சர்ப்பத்தை நசுக்கினார். மரணத்துக்கு அதிகார சாத்தானே தன் மரணத்தினால ஜெயித்தார். ஜீவகாலம் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? மரணத்துக்கு பயந்து கொண்டு இருந்தோம். ஆனா கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே சாத்தானை நசுக்கி மரணத்தை அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரணத்தை ஜெயித்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த வியாதி ஒரு பொருட்கள்ல, இந்த நோய் ஒரு பொருட்கள்ல. இயேசு கிறிஸ்து நம்மை அவர் கொள்வார். இந்த நோயை நீக்குவா, இந்த வியாதி விடுதலைக்கார் என்று நீ விசுவாசிக்க கூடுமார். செய்து முடிப்பார். அவருக்கு நேரம் முக்கியம் அல்ல, காலம் முக்கியம் அல்ல. அவருக்கு நேரம் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார். தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார்.
இப்படி தொடர்ந்து அவர் செய்து கொண்டே போகிறார். நோய்களை நீக்குகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அடிப்படை விசுவாசம் உண்டு. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா நடைமுறை விசுவாசத்தை நாம் தவறுகிறோம். இயேசு இதை நமக்கு செய்வார் என்று நம் நடைமுறை விசுவாசம் அப்படியே ஆகும். என்ன வசனம் அப்படின்னு சொல்றது? தம்மை அண்டிக் கொள்கள் யாவரும் பாக்கியவான்கள். தன் திறர்களுக்கு இயேசு நிச்சயம் அவன் பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுதவா? இந்த வசனம் போய் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்படி உறைந்த மலை வானத்திலிருந்து கிளம்பி பூமியை தனித்து திரும்பாமல் என்ன பண்றாங்க, முளையை பிறப்பித்து விதையும் புசிக்க ஆகாரம் கொடுப்பது எப்படி அதிக நிச்சயம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனமும் வார்த்தையும் இருக்கும். அது திரும்புவதில்லை. காரியத்தை அது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் ஏனென்றால் தேவன் தான் அந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. இன்றைக்கு உங்கள் நோக்கி ஒரு வார்த்தை கடந்து வருகின்றதா, நிச்சயம் உங்களுக்கு சுகம் உண்டு. பலவீனம் மாறும், நோய்கள் மாறும், வியாதிகள் மாறும். சகலமும் அவரால் செய்ய கூடும். அவரால் செய்யாத காரியம், செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி. பாருங்க, இந்த 100க்கு அதிபதி பாருங்க, அவன் விசுவாசித்தான், அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். வேலைக்காரனை பிரிக்கிறான் வேண்டிக் கொண்டான். இயேசு அவன் அறிந்து கொண்டான், அவன் வார்த்தையின் வல்லமை அறிந்து கொண்டான், அவர் மீது விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசத்தினால் அவன் என்ன பண்ணான்? சுகத்தை பெற்றுக்கொண்டான். கொடிய வேதனை, பெரிய சின்ன வேதனை, யாராலும் முடியுமா? ஒரு வியாதி இருந்தால், உதாரணமாக ஒரு கேன்சர் இருக்கு, அந்த கேன்சரை டாக்டரால காப்பாற்ற முடியுமா? முடியாது. தேவன் தான் இறங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன். ஆனால் இவன் என்ன பண்றான்? அவனுக்காக இவன் போய் மன்றாடுகிறான், கெஞ்சுகிறான். நல்ல ஒரு எஜமான பாருங்க, தன் வேலைக்காரன் மீது வைத்திருக்கிற நல்ல ஒரு எஜமான் இயேசு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தையும் கண்டு இவனை கிரியையும் கண்டு என்ன பண்றார்? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சொல்றா, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உன் ஆக கடவுள். இன்றைக்கும் நாம் தேவனை நாம் துதிக்க போகிறோம். சில பாடல்கள் பாடி நாம் துதிக்க போகிறோம். ஆராதிக்கிற இந்த வேளையிலே நீங்க விசுவாசிங்க. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கலாம். நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தினாலே சுகத்தை தன் வேலைக்காரனை பெற்றுக் கொண்டானோ, அவன் வேற ஒன்றும் செய்யல, விசுவாசம் வைத்தான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் போய் கிரியை செய்யல. அதனால சொல்ற பாருங்க, விசுவாசமே ஒரு பெரிய கிரியை. விசுவாசமே ஒரு பெரிய, அப்பதான் வேதம் சொல்லுது. நான் அவன் வைக்க முடிய விசுவாசம் அது மிக பெரிய கிரியை. அவன் அந்த கிரியினாலே அவன் காட்டினான், அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பரவாயில்ல, இதுக்கு முந்தைய எப்ப இருந்தாலும் சரி, விசுவாசத்திலே குறைந்திருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் இப்பொழுதே இந்த நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்க கூடும், என் நோய்களை நீக்க அவரால் கூட, என் வியாதியை சுஸ்தமாக்க அவரால் கூடும், என் பலவீனம் மாற அவரால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயம் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. ஏனென்றால் நம் பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:24.
அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாவீர்கள் என்று இல்லை, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆனீர்கள் ஆனீர்கள் அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருக்கு நேரம் ஒரு பிரச்சனை இல்லை, டைம் ஒரு பிரச்சனை இல்லை, என் வியாதி பிரச்சனையே அவருக்கு இல்லை. எப்பேற்பட்ட வியாதியாலும் சரி, ஈவன் கேன்சராக இருந்தாலும் சரி, எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது தலைவு நரம்பு தளர்ச்சி, ஓமை, மந்த புத்தி, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், எது பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை இறங்க அவர் வார்த்தை உன் மேல் கடந்து வரும்பொழுது நீ சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். அவரே நமக்கு வழி, அவரே நமக்கு ஜீவன். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிழைப்பு நாள கிறிஸ்துவே எனக்குள் அவசரம் சொன்னது இருக்கிறது. நாம விசுவாசிய கூடுமானால் இன்றைக்கே வியாதி மறையும். நாம் பார்ப்போமா? கரங்களை கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவன கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவன கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே. பெரிய காரியம் செய்வாயே, வெளிப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே.
தேவன கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவன கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. Ribala Shakandara, Ribala Yakanda, Rabara Rikanana Shakandara, Ribola Wotuyama Kandara, Debula Katave, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, இயேசு சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடுப்புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடுப்புயல் அதட்டினாரே. பானையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பானையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது அது ஒன்றுமில்லையே. ரிபல ஷக்கலா ரிபல ஷோரியா ரிபல ஷேலா ரிபல சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறேன், இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். வியாதிகள் இப்படி மாறுவதாக மாறட்டும் என்று சொல்லிக்கிறேன். நீ நடப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். இப்பொழுதே தேவன் கர்த்தாவே உங்கள் லேசான காரியம் கண்ணை தொடுவீராக, கண்ணை தொடுவீராக, கண்ணை தொட வேண்டும் எல்லாம் கத்தனை நீங்கும்படியாக, நீ நீக்க வேண்டும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாய் பேச முடியாத உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நீதாமே கர்த்தாவே மோசேக்கு கொடுத்த தேவன் நீ அல்லவா. என் தேவனாகிய கர்த்தாவே அசுத்தாவே புறப்பட்டவுடனே உண்மையான பேச வேதம் சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே அசுத்தாவே என் தேவனுடைய கரத்தினால் இறங்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறவப்பா, இறங்கும்படியாக சொல்லிக்கிற கர்த்தாவே தொடுவீராக, கர்த்தாவே தொடுவீராக. நாக்கை கட்டி
வைத்த கட்டுவது சகல நீதாமே அப்பா துரத்துவீராக துரத்த வேண்டும்படியாக தேவனாய கர்த்தாவே நோக்கி நாங்கள் கதறுகிறோம் தொடுவீராக வாய் பேச முடியாத பிள்ளைகள் கர்த்தாவே தொட வேண்டும்படியாக சொல்லிக்கிற வாயின் கடகத்தின் உடைக்க வேண்டும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் எங்கோ விடுதலையும் உண்டு, குமாரன் விடுதலையாக்கால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை சொன்னீரே. ஆவியானவரே கர்த்தாவே இறங்குவீராக. நாவின் கட்டைகள் கர்த்தரை உடைக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். சிந்தையிலே பிடிவல்லைகளே கர்த்தாவே தொடுவீராக. உங்களுடைய கரம் தொடட்டும். மரத்தும் கல்வான சிறுவரை நீ சிந்தின ரத்தம் அடவரே இவளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீரே. அடவரே இவனுடைய தலைமைகளால் நீங்க சுகமான விதம் சொல்லுகிறது. கொடுத்த சுகத்தை கர்த்தாவே இப்ப நாங்க சுதந்திரிக்க கர்த்தாவே இதோ நாங்க உரிமை பாராட்டுகிறோம். இப்பொழுது மூளை தொடும்படியாக கர்த்தர் வல்லமை இறங்கட்டும். தொடுவர உளம் புறமும் நான்கு சேம்பகளையும் கர்த்தர் தொடுவீர எல்லா மூளை குறைபாடு நீங்க முடியாக சொல்லிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பேர் கர்த்தர் நீ தொடுவீராக. ஆண்டவரே எல்லா ரத்தத்தை அக்னியாக இறைக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லாரும் சுத்திகரிக்கும் வேதம் சொல்லுகிறது. சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் வேதம் சொல்லுகிறது. சுத்திகரிப்பீராக. ஆற்றை கட்ட சுத்திகரிக்க வேண்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், உடல் உறுப்புகள் மீது கர்த்தர் வல்லமை பலமாய் இறங்குவதாக. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நீதாமே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும்படியாக, ஒரு அப்பு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தாவே நீதாமே மனம் இறங்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு தொடங்கிய சப்பா உங்களை அல்லாமல் யார் எங்கள் விடுதலையாக்க கூடும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொல்லுகிறது. அல்லவரே தேவனாகிய கர்த்தாவே தொடுவீராக. என்ன வியாதி இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது சப்பா. நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். நீ தொடுவீரானால் வியாதிகள் மறையும், நோய்கள் நீங்கும், கட்டிகள் மறையும். தேவனாக சாவுக்கு ஏதோ சரீரம் ஆண்டவரே தேவ சாயலாக மாறும் அல்லவா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துறமே சப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீ தொட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீ விடுதலை கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சுகத்தை கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உனக்கு விசுவாசப்படி உனக்கு ஆக்கணத்தின் சொன்னபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தனாலே நீ செய்த கிரியைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா. நீ ஆண்டவரே உம்முடைய மனம் இறங்கினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ இறங்கி நீ சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரமானவரே. விசுவாசித்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தாவின் நாளிலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ செய்த உதவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். விசுவாசமாக கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென்.